சொல்றாங்க, கஃபாபில் மரிஇ கதிபன் ஐயு ஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. ஒருவன் தான் காதில் கேட்ட விஷயங்களை எல்லாம் எவன் சொல்லிக் கொண்டு திரிகின்றான், தன்னுடைய காதுல எந்தெந்த விஷயத்தெல்லாம் இவன் கேட்கிறானோ, இவன் காதுல அப்படியே விழுகுது, கேட்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் அதை உடனே கொண்டு வந்து இன்னொருத்தோட சொல்றது, உடனடியாக அதனை பரப்பக்கூடியவன் இருக்கிறானே, இவன் பொய்யன் என்பதற்கு இந்த ஒரு குணம் அவன்கிட்ட இருந்தாலே அது போதுமானது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்ப இந்த பொய்யனுடைய நிலைமை நாளை மறுமையில என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னா, இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி ஒரு பொய்யனுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் என்னதான் தௌபா செஞ்சாலும் அவனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. நாளை மறுமை நாளையில அவன் பொய்யனாக இருந்த அல்லாஹ்வை அவன் நாளைக்கு மறுமையில அல்லாஹ் அவனை சந்திக்க மாட்டான். மேலும் அவனுடைய தௌபாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த பொய்யான குணம் இருக்கின்ற வரையிலும் இவனுடைய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான்.